சிஸ்டர், நிகழ்விடாமல் திடம் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இந்த மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. என்ன கிரியை நாம் செய்திருக்கிறோம், நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது வேதத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரையும் சொல்வதற்கு முடியாது. ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் சொல்லி, ஏன்னா டெக்கரேஷன் அதெல்லாம் நிறைய இருக்குது வேலைகள். அதனால் தயவாக அதுலேயும் தம்பிமார்கள் எல்லாம் வெளியே போகாமல் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கணும். நீங்கள் எல்லாருமே இங்கே இருந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிக்கணும். அதனால் தம்பிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்குறப்பா எல்லா பிள்ளைகளும். அதனால் நீங்கள் இருங்க, வாலிபர்கள் எல்லாம் கூட இருங்க, இருந்து எல்லா வேலைகளும் நீங்கள் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். என்ன கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று நாம் பார்த்தோம்னால், லோரி வீட்டில் எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்ன கிரியைகளை செய்தாங்க, எந்த கிரியைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, எலிசா 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம் இல்லையா, எலிசா சூனேமித்தாள் வீட்டிற்கு அங்கே ஊழியத்துக்கு போகிறாரு. ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த ஊரில் எருசலேமில் இருக்கிறது அந்த சூனேமித்தியாள் என்ன செய்கிறார், அந்த ஊழியக்காரன் பரிசுத்தவான். எப்படி சொல்கிறார், அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அந்த வசந்த வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. அன்னைக்கு எடுத்துக்கொண்டு அவர் தன் புருஷனை நோக்கி, இதோ வசந்த சொல்லுமா, 2 ராஜாக்கள் 4:9. 4:9 எடுத்துக்கோங்க. நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி கட்டிலையும் மேசையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது கொஞ்சம் அசதியா இருக்காதீங்க, இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் பேச போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக பேச போகிறார். உங்களை ஆசீர்வதிக்கப்படியாக கடந்து வந்திருக்கிறார். அதனால அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இணைப்பட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல அந்த சூனேமியாள் சொல்கிறார், நம்மிடத்தில் வருகிறவர், அந்த ஊருக்கு அவர் போகும்போதெல்லாம், அவர் அங்கே ஊழியம் செய்வதெல்லாம் இந்த அம்மா தான் என்ன செய்வாங்க, அவரை கூப்பிட்டு அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவரை அனுப்புவாங்க. அவர் வரும்பொழுது தங்குவதற்கு இடம் இருக்காது. அதனால் மறுபடியும் அவர் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினால் அவர் தங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நினைச்சாங்க, முதல்ல அவர் நம்மிடத்துல தங்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கூட நம்மிடத்தில் தங்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படணும். அல்லேலூயா. அவர் வந்து போகிறவரா இருக்கக்கூடாது. அவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி போயிடக்கூடாது. அவர் வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும், என் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. என் வீட்டிலே அவர் தங்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வீடு எது, நீங்கள் தான். ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப தேவனுடைய ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்ப நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இயேசு வந்து வந்து போகிறவரால் இருக்கக்கூடாது, என்னோட தங்க வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ளே தங்க வேண்டும். என் இதயத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அதற்குள்ளே இருக்கிற கசப்பு, வைராக்கியம், பொறாமை, எரிச்சல் எல்லாவற்றையும் நான் கடந்து போய் என் தேவனுக்காக நான் பரிசுத்தம் பண்ணி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஏதோ நம்ம இதயத்துல இருந்தது, அதெல்லாம் நம்ம தூக்கி எறிந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்னாரே, அது என்ன கிரியை? அந்த மகள் என்ன செய்தா, அந்த பரிசுத்தவனுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தார். அல்லேலூயா. என்ன செஞ்சா, முதல்ல மாடியில வீடு கட்டினாள். அல்லேலூயா. வந்து போகிறவர் எங்கன்னா ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு போட்டோம், என் வீட்டுல ஒரு மூலையில படுத்துட்டு போகட்டும்னு நினைக்கல, முதல் தரமான இடத்தை கொடுத்தாள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாமும் உயர்ந்த இடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான இடத்தை நாம் ஒதுக்கி கொடுக்கணும். எங்கேயோ ஒரு மூலையில இயேசு இருக்கட்டும், உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும், வேஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. எங்கே பரிசுத்தம் இருக்கிறது அங்கதான் ஆண்டவர் இருப்பார். ஏங்க, ஒரு சாதாரண பால் வாங்கி பால் காய்ச்சணும்னா கூட அந்த பாத்திரம் நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களே, அந்த பாத்திரத்தை 10 முறை கழுவி அதை சுத்தப்படுத்தி வெயில்
தீயில காய வச்சு அதுக்கப்புறம் பால் ஊத்துங்க. ஏன்? அந்த பால் திரிஞ்சு போக கூடாது, கெட்டு போக கூடாது. சாதாரண பாலே திரிஞ்சு போக கூடாது பத்திரப்படுத்துற நீங்க இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே வசிக்க வேண்டுமானால் உங்கள் இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? அது திருப்புள்ளதாயும் மகா கேடு உள்ளதாயும் அது பொறாமை நிறைந்ததாயும் வஞ்சனை நிறைந்ததாயும் இருந்தால் அதற்குள்ள இயேசு தங்க மாட்டார். பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் தேவன் தங்குவார். அசுத்தமான இடத்துல தங்க மாட்டார். அசுத்தமான இடத்துல ஆண்டவர் வந்து வாசம் பண்ண மாட்டார். நாம நினைச்சுக்கலாம் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார்னு நாம தான் நினைக்கணும். ஆனா கர்த்தர் ஒரு காலம் அந்த இடத்துல வாசம் பண்ண மாட்டார். நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். அல்லேலூயா. யாரும் நின்று இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நான் வைராக்கியமா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நான் பரிசுத்தமா இருக்கிறேன் நினைச்சிட்டு விழுந்து கிடக்காதீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருக்குரிய காரியங்களை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த இருதயத்துல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இந்த சூரியமையார் வீட்டில மேல் வீட்டுல மாடியில கட்டினால் ஒரு அறையை. அல்லேலூயா. ஏன்? அவர் பெரிய பரிசுத்தவான். அவர் ஒருபோது தரையில படுக்க கூடாது. அவருக்கு ஒரு மெத்தையை போட்டால். அல்லேலூயா. உயர்வான ஸ்தானத்தை கொடுத்தால். அல்லேலூயா. பாஸ்டர் தானே, எங்க வேணா உட்கார்ந்துட்டு போட்டோம். இன்றைக்கு பாஸ்டர் போனா பாஸ்டர் நிக்கிறாரு, மற்றவங்க உட்கார்ந்துக்கிறாங்க. பாஸ்டருக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதை இல்லை. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. பாஸ்டர் உட்கார்ந்தாதான் எல்லாரும் உட்காருவாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்க அவங்கள விட. ஆனா பால்கனி அக்கா, பால்கனி சிஸ்டர், ரதி சிஸ்டர் இவங்கெல்லாம் பெரியவங்க தான். ஆனா நாங்க உட்காராம அவங்க உட்கார மாட்டாங்க, நிற்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க, அவ்வளோ கௌரவம். அது காரணம் என்ன? ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. ஏன்? ஜாய் சன்னியாசினி ஒருத்தர் இருந்தாங்க, பெரியவங்க ஊழியத்துல. திருநெல்வேலி நாகர்கோயில்ல பெரிய தீர்க்கதரிசின்னு அந்த அம்மா தான். அப்படிப்பட்டவர்கள் கூட பாஸ்டர் அவங்கள விட எத்தனையோ அவங்க பிள்ளையா இருந்திருப்பார். அந்த வயசுள்ள பாஸ்டர் உட்கார்ந்தாதான் அந்த அம்மா உட்காரு. அல்லேலூயா. அவ்வளவு மதிப்பும் கௌரவத்தையும் அந்த பாஸ்டர் கொடுக்கணும். ஏன்? பாஸ்டருக்கு இல்ல, பாஸ்டருக்குள்ள இருக்கிற இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும்னா உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கணும். அவருக்கு மெத்தையை போட்டா, மேசையை போட்டா, நாற்காலியை போட்டா, விளக்கு வைத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் வச்சுட்டு இருளா இருக்க கூடாது. அந்த இருதயம் அதற்குள்ள வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வரணும். என்ன வரணும்? இயேசு வரணும். நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு உன் உள்ளத்துல வாசம் பண்ணணும். அப்பதான் இருளா இருக்கிற அந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். வெளிச்சம் வர வேணும்னா இயேசு வரணும். இயேசு வரணும் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் இருக்கணும் அந்த இருதயம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் பரிசுத்தம் இருந்தாதான் இயேசு அந்த இடத்துல வருவான். இந்த சூரியமேல் அதை அறிந்திருந்தால் ஆகையினால் அவருக்கு முதலான இடத்தை கொடுத்தார். நாங்க பேசுறது வேற மாதிரி இருந்திருக்கோம், இங்க பேசுறது வேற மாதிரி இருக்கும். இது கர்த்தர் ஆவியான ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறபடிதான் நான் பேசுறேன். நான் யோசேபாத்தை எடுத்துட்டு வந்தேன். ஆனா இப்போ ஆண்டவர் சூரியமேலை பேச சொல்றாரு. அல்லேலூயா. அவருடைய திட்டம் என்னவோ எனக்கு தெரியாது. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவருடைய யோசனையை கர்த்தர் அறிந்தார். அப்ப எலிசா கேட்கிறாரு, நம்ம இவ்வளோ அந்த வசனத்தை வாசிமா, சர்க்கரணை வாசி. அடுத்த வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சர்க்கரையும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டுமானால் உன் காரியம் உண்டோ என்று கேட்டான். அல்லேலூயா. அந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார் சூரியமேலை பார்த்து, அம்மா நான் உனக்காக ஏதாவது நன்மை செய்யணுமா? ஏன் நான் வரும்போதெல்லாம் என்னை உயர்வான ஸ்தானத்தில் அமர வைத்து எல்லாம் உச்சிதமான பொருட்களினால் என்னை நிறைத்து என்னை ஆசீர்வதித்து எனக்காக கனம் பண்ணுகிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. எனக்காக இவ்வளவு சர்க்கரைகளை நான் செய்தியே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார். அன்பு மகளே, நீ ஆண்டவருக்காக முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முதலிடத்துல வைக்கும் போது கர்த்தர் கேட்பார், அன்பு மகளே என்னை உயர்வான ஸ்தானத்தில் நீ வைத்திருக்கிறாய், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கேட்பார். அருமையான பிள்ளையே, உலகத்துல எத்தனையோ ஆசவாசங்கள் இருக்குது, எத்தனையோ கல்யாட்டுகள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் போதும் என்று என்னை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு.
நீ கர்த்தருக்காக எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கான கிரியை, அதற்கான பலனை நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஒருபோது அவர் விடுகிறதே அல்ல. இதெல்லாம் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஊழியர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கான பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படியானா இந்த சூரிய மேல பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்னமா செய்யணும்? ராஜா கிட்ட பேசணுமா, வேற யார்கிட்டயாவது பேசணுமா? சொல்லுமா, உனக்காக நான் பேசுறேன் என்று கேட்கும்போது அவள் சொல்லுகிற வார்த்தை, அடுத்த வசனம். அவனை கூப்பிடு என்றால் அல்லேலூயா. எல்லாம் பாருங்க போர்டுல சூனேமியார் எப்படி அந்த ஊழியக்காரனை விசாரிக்கிறார் என்று, எப்படி கவனிக்கிறார் என்று. அப்படிப்பட்டதான ஒரு சூனேமியாருக்கு ஒரு குறை இருந்தது. என்ன? குழந்தை இல்லாத நிலைமை. குழந்தை இல்லை, ஆகையினால் அவள் என்ன பண்றா, அதை கூட அவள் வந்து ஊழியக்காரர்கிட்ட சொல்லி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி கேட்கல. ஆனால் அவள் அமைதியா இருக்கிறார். கேயாசியை பார்த்து எலிசா கேட்கிறார், அவளுக்கு நம்ம என்ன செய்யணும் கேள்வி. அவள் பிள்ளை இல்லாத இருக்கிறார். அப்ப அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பா என்றார். ஏது? தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, அந்த அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால். அல்லேலூயா. ஏது ஏதுன்னு என்ன அப்படின்னு கேட்கிறா. எனக்கு நீ அபத்தம் சொல்றீங்களா? நீங்க அபத்தம் சொல்ல வேண்டாம். காரணம் என்ன? அடுத்த வசனம். அதுக்கு முன்னாடி வசனம், அவருடைய கணவன் வயது கடந்தவனாக இருக்கிறவனாலே அவளுக்கு அவன் புருஷனோ பெரிய வயது உள்ளவன், அதனால அவளுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னான். அதுக்குதான் அவன் சொல்றான், நீங்க கிண்டல் பண்றீங்களா? எனக்கு எப்படி பிள்ளை பிறக்க முடியும்? என் கணவர் வயது சென்று போயிருக்கிறாரு. இப்படிதான் ஆபிரகாமுக்கு தேவதூதர்கள் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது அங்க என்ன பண்ணா, சாரா நகைத்தா. அப்ப வந்து நீ நகைக்கிறாயா? நாங்க போய் வரும்பொழுது நீ கண்டிப்பா ஒரு குமாரனை வை. ஆண்டவனே நான் நகைக்கவில்லை என்று சொன்னான். பாத்தீங்களா? கர்த்தரால் முடியாது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது எல்லா வீட்லயும் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஒரு வீட்டுக்கு போய் அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த கணவன் மனைவியும் இவங்க கொடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்ப அந்த அம்மா சிரிக்கிறாங்க, இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா என்று ஜெபம் பண்றாரு. அப்ப அந்த அம்மா சிரிக்கிறாங்க. ஏமா சிரிச்சிங்கன்னு கேட்டப்போ, எனக்கு பிள்ளையே இல்லை, நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்களே என்று சொன்னார். பிள்ளைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நான் வரும்பொழுது மறுபடியும் பிள்ளையோடு இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தருக்கு பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அது போலவே இந்த சூனேமியாளுக்கும் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படியே அவளுக்கு ஒரு பிள்ளை உண்டாயிற்று. அல்லேலூயா. 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 அடுத்த வசனம் வாசிமா. அல்லேலூயா. அவள் செய்த கிரியைக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். அல்லேலூயா. அவள் என்ன கிரியை செய்தால்? ஊழியக்காரனை கனப்படுத்தினாள். ஊழியக்காரனை கனப்படுத்தினபடினால் கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஊழியக்காரரை யார் கனப்படுத்துகிறார்களோ, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, இது ஒரு சாதாரண மனுஷனுடைய வார்த்தை என்று அல்ல தட்டாமல், இது தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை என்று யார் அதை பெரிதாய் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில கிரியை நடக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்காக ஏற்றுக்கொள்ளுங்க. இது சாதாரணமா எங்கிருந்தோ வரல, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இதுவரை நீ காத்திருக்கிற உன் காத்திருப்புக்கு பலன் உண்டு. நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அதை நான் நிச்சயம் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. நீ கலங்கி தவித்து அப்படியே சோர்ந்து போய் என்று சொல்லாமல் உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 அதுக்கு பிறகு அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்துட்டு இவரும் கில்காலுக்கு போயிட்டாரு. யாரு? எலிசா தீர்க்கதரிசி அவருடைய ஊராகிய கில்காலுக்கு போய் அங்கே இருக்கும்போது இந்த பிள்ளை தகப்பனோடு கூட வயலுக்கு போற அந்த வசனத்தை வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தால் தகப்பனுக்கு போயிருக்கும் போது
தகப்பனை பார்த்து தலை நோகிறது, என் தலை நோகிறது, தலை நோகிறது. என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை தாயின் இடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். அல்லேலூயா. பிள்ளையை கொண்டு போனா இவ்வளோ காலம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்குது. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, பாராட்டி சீராட்டி எந்த அளவுக்கு செல்லம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை வயல்வெளிக்கு தகப்பன் போகும்போது நானும் உங்களோட கூட வரப்பா என்று சொல்லும் பொழுது தகப்பன் மறுக்காமல் அவனை கூட்டிக் கொண்டு போகிறான். கொஞ்ச நேரம் அங்க இருந்த உடனே அவனுக்கு தலைவலி ஏற்படுகிறது. அல்லேலூயா. தலைவலி ஏற்பட்ட உடனே அவன் தலைவலினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். தலை நோகிறது, தலை நோகிறது என்று தகப்பனிடத்தில் சொல்லும் பொழுது தாய் இடத்துல கொண்டு போய் விடுங்கள் என்றான். இங்கதான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை வைக்கிறார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை பரீட்சிக்க பார்க்க முடியாத, உன் விசுவாசம் எப்படிப்பட்டது என்று பார்க்க முடியாத கர்த்தர் இங்க ஒரு போராட்டத்தை வைக்கிறார். போராட்டமே இல்லாம ஆசீர்வாதம் வந்துடும் யாருமே நினைக்க கூடாது. ஒரு உபத்திரம் வந்தா அதற்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆசீர்வாதமே வாழ்க்கையான நீ தேவனை மறந்தே போயிருவேன். எது உனக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ அந்த இடத்துல நீ ஆண்டவரை வைக்க மாட்டேன், ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் பொருளையும் தான் வைப்பேன். ஆனால் அதே நேரத்தில் உன்னை சோதிக்கும்படி, உன்னை புடமிடும்படி கர்த்தர் உனக்கு சோதனை வேதனை கொடுக்கும் போதுதான் தேவனுடைய அன்பு உனக்குள்ளே வெளிப்படும். பிள்ளையை சிட்சிக்காதவன் எவனோ, தன் பிள்ளையை பிறப்பால் சிட்சிக்காதவன் அவனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளையாண்டானை தண்டியாமல் விடாதே, மட்டாய் தண்டி என்றெல்லாம் நீதிமொழிகளை சொல்லுது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் வருங்காலங்களிலே நேர்த்தியான இடங்கள்ல இருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிக்ஷை வருதுன்னா கர்த்தர் அந்த சிக்ஷையிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். சிக்ஷையா இருக்குமாய் நினைக்காதீங்க. தகப்பன் சிக்ஷையாத பிள்ளை உண்டோ? தகப்பன் சிக்ஷையாத பிள்ளை இருக்கிறாங்களா? இல்ல. ஆனால் தகப்பன் எந்த பிள்ளை அதிகமா சிக்ஷிக்கிறானோ அந்த பிள்ளை மேல தான் அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு உபத்திரம் வருதா, உனக்கு பாடு வருதா, உனக்கு நிந்தை அவமானம் வருதா, கர்த்தர் உன்னை அதிகமா நேசிக்கிறார். அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதுல இருந்து உங்களை தூக்கி எடுப்பார். உன் கண்ணீரின் பாதையிலே கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நீ வேதனைப்படும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ துக்கத்திலே திரியும் போது கர்த்தர் உன் துக்கத்தோடு கூட இருக்கிறார். உன்னை அப்படியே விட்டுற மாட்டார். யோபு அவன் சத்துரு கேட்டான், என் கையில அவனை விட்டு கொடுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. எப்படி சொன்னாரு? என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் என்ன யோபு மேல கவனம் வச்சியா அப்படின்னு கேட்கல, உரிமை பாராட்டி சொல்றாரு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்படின்னா என்ன? உன்னை சோதிப்பதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டு தவறலாம். அல்லேலூயா. என் அன்பு மகளே, இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதான போக்கை உனக்கு உண்டாக்கி கொடுப்பார். சோதனையில உன்னை விட்டுற மாட்டாரு. அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் உனக்கு உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. சோதனை வந்தது, அந்த குழந்தை மரித்து போயிடுச்சு. தாய் இடத்துல வந்த உடனே கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை மரித்து போய்விட்டது. இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போனார். மேல் அறையிலே எலிசா தங்குற அந்த ரூம்ல அந்த கட்டிலின் மீது அந்த குழந்தையை போட்டுட்டு துரிதமாய் கணவன் இடத்துல எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் உடனே அனுப்புங்க என்று சொன்னார். வேலைக்காரன் வந்தான், கழுதை வந்துச்சு. அவ சொல்றா, நான் சொல்லும் வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. நான் போன்னு சொன்ன அந்த இடத்துக்கு நீ போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கூட அப்படித்தாங்க. எங்கேயும் நின்று பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. இன்னைக்கு நீ இங்க இருந்து பேசுவ, அந்த வார்த்தை நம்ம சிரிப்பா சந்தோஷமா உள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு நீ சொல்லிடுவ. அந்த வார்த்தை நாளைக்கு 2 பேருக்கு தெரிந்த வார்த்தை 1000 பேருக்கு தெரிகிற மாதிரி வெளியே வரும். அல்லேலூயா. ஆகினால அவர் சொன்ன, யார்கிட்டயும் பேசாத, நேரா போ, கர்த்தர் காட்டுகிற பாதையில போ. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். யாரோ உன் இடத்துல சந்தோஷமா பேசுறாங்கன்னு உன் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி காட்டாத. ஒரு நாள் அது சந்திக்கு வரும், உன் வாழ்க்கை தாறுமாறா போயிடும். ஆகினால் கர்த்தரோடு கூட உன் உடன்படிக்கை இருக்கட்டும், கர்த்தரோடு கூட உன் ஐக்கியம் இருக்கட்டும், கர்த்தரோடு கூட உன்னுடைய அதாவது மறைவான காரியம் கர்த்தருக்குரியதா இருக்கிறவர்களால் கர்த்தரோடு உன் ஐக்கியம் இருக்கட்டும். அப்போ யார் உன்னை தொட முடியாது, யார் உன்னை நெருங்க முடியாது. காரணம் என்ன? உன்னில் இருக்கிறவர் பெரியவர், வல்லமுள்ள தேவன். அவர் உன்னோடு கூட இருப்பார். சகலத்தையும் கர்த்தர் உனக்காக மாற்றுவார். சகலத்தையும் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகினால்தான் இந்த சூனேமியர் என்ன சொல்லிட்டான், நேரே போ என்று சொன்னார். நேரே போன உடனே, கில்காலுக்கு போன உடனே தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, அவ வருகிறா, நீ ஓடு. யாருக்கு சொல்றாரு? கேயாசிக்கு. ஓடி நீ சுகமா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் விசாரிக்கிறான், நீ சுகமா?
உன் புருஷன் சுகமா, அந்த குழந்தை சுகமா, தனித்தனியாய் விசாரிக்கிறான். 1 பேதுருல நாம் வாசிக்கிறோம், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் பாரங்களை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு மகனே, நான் உன்னை விசாரிக்கிறேன். நான் உன்னை தாய் மறக்கலாம், தகப்ப மறக்கலாம், உற்றார் மறக்கலாம், உறவினர் மறக்கலாம், கூட பிறந்தவங்க மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் சொல்கிற ஏசாயா தீர்க்கதரிசி, இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை கீழே வச்சிரல, உள்ளங்கையில வைத்திருக்கிறார். ஹalleluya. அவர் காலையில எடுத்த உன்னை கையை பார்த்தா உன் முகத்தை பார்க்கறாரே, நீ பார்க்கறியா? அவருடைய முகத்தை நீ பார்க்கறியா? எத்தனையோ முறை உன்னோடு பேசும்படியா கர்த்தர் ஆசையா வந்திருக்கிறார். ஆனால் நீ வேதத்தை பார்க்கறாயா? வேதத்தை மறந்து ஜீவிக்கிறாய். நான் கடந்த மாதம் பேசும்போது சொன்னேன், நீங்கள் என்னை விட்டீர்களாகி நான் உங்களை விட்டு விடுவேன். நீங்கள் என்னை தெரிந்து கொண்டால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதே 4ஆம் புத்தகத்தில் உங்களுக்கு நான் வாசி காட்டினேன். ஹalleluya. தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமானால் காலையில் எழுந்த உடனே காபி குடிக்கிறீங்களோ, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களோ, என்ன குடிக்கிறீங்களோ, தேவன் முகத்தை பாருங்க. தேவன் உங்களை முகத்தை பார்ப்பாரு. அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த நாள் முழுவதும் கர்த்தர் இடைப்படுவார். உனக்கு வருகிற போராட்டத்தை மாற்றுவார், உனக்கு வருகிற சஞ்சலத்தை மாற்றுவார், உனக்கு வருகிற தவிப்பை மாற்றுவார், உனக்கு வருகிற கேடுபாடான காரியங்களை மாற்றுவார். நீ கர்த்தருடைய முகத்தை பார்க்காம வேற எதையாவது பார்ப்பாயானால் அந்த நாள் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்காதே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, இப்பொழுது உங்களுடைய முகத்தை தேடுகிறேன். ஹalleluya. தாவீது சொல்கிறான், என் கர்த்தருடைய முகத்தை தேடினான். அவன் தேவனுடைய முகத்தை அந்த மகள் என்ன செஞ்சா, அவன் போய் விசாரிக்க சொன்ன கேயாசி ஓடி வரார். ஓடி வந்து, நீ சுகமா, உன் குழந்தை சுகமா, உன் கணவர் சுகமா என்று விசாரிக்கும் பொழுது ஒரு வார்த்தையும் பேசாம நேரே போய் என்ன பண்ணா, ஊழியக்காரனுடைய காலை பிடித்து கொண்டாள். ஹalleluya. அந்த வசனத்தை வாசி. காலை பிடித்து கொண்டாள். தேவனுடைய மனுஷன் தடுக்காதே, துக்கமா இருக்கிறது, அதை கர்த்தர் எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றான். ஹalleluya. நேர ஓடி வந்தான், ஊழியக்காரனுடைய காலை பிடிச்சுட்டா, அழ ஆரம்பித்தான். கேயாசி என்ன பண்றான், போய் தடுக்கலான்னு பார்க்கறான். அன்னைக்கு கூட குருடன், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கன்னு சொல்லும் பொழுது சீசர்கள் தான் அதட்டினாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், அதட்டாதீங்க, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. ஹalleluya. ஊழியக்காரன் அவளை விலகி விட பார்த்தான். அன்பு தேவனுடைய பிள்ளை, உன் பிரச்சனை, உன் பாரம், உன் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் உன்னை ஆண்டவருடைய அன்பை விட்டு விலக பார்ப்பாங்க. விலகி போகாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பாதத்தை நீ பிடித்தால் அதை பிடித்துக்கொள், உறுதியாக பிடித்துக்கொள். யாக்கோபு பிடித்தான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட என்று உறுதியாக அவருடைய பாதத்தை பிடித்தான். ஆகினால் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹalleluya. இஸ்ரவேல் என்ற ஒரு பெயரை அவனுக்காக கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். காரணம், கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டான். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யார் பாதத்தை பிடிக்கிறீங்க, யாரை கூட நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் உங்களை சிந்தித்து பாருங்க. அப்படின்னு நினைக்கிறோமா? ஆண்டவருக்கு தான் போதும் நினைக்கிறோமா? ஹalleluya. மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க. வேதம் சொல்கிறது, நாசிலே விசுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள். எந்த மனுஷன் யாரானாலும் நம்பக்கூடாது, கர்த்தரை மட்டும் நம்பணும். கர்த்தரை நம்பினால் நீங்க சித்தி பெறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்பினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாள் உங்களை கொண்டு போய் எங்க போட மாட்டாரு, குழியில போட மாட்டாரு. ஒரு நாள் குழியில இருந்தா கூட தூக்கி எடுத்துருவார். ஹalleluya. அங்க போடுறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பிள்ளை மரித்து போறதுன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பிள்ளை மரித்து போவது கர்த்தருக்கு சித்தல்ல, ஆனால் அவருடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்த வேண்டும். ஹalleluya. லாசரு மரித்து போனது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அவன் உயிரோடு இருக்கும்போது சகோதரிகள் சொல்றாங்க, ஆண்டவரே, என் சகோதரன் வியாதியா இருக்கிறா, மரணத்துக்கு எதுவான வியாதி இருக்கா, நீங்க வாங்க வந்து சுகம் கொடுங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல போகாம 4 நாள் அங்க என்ன பண்ண டிலே பண்றாரு. காரணம் என்ன? அவருடைய மகிமை அந்த இடத்துல பெரிதாய் விளங்க வேணும். அவர் அங்க போயிருந்தா வெறும் சுகம், அந்த படுக்கையில இருக்கும் போது பேதுருவின் மாமியை தொட்டு சுகமாக்கிற மாதிரி சுகமாக்கி இருப்பாரு. ஆனால் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று அங்க இருக்கிற முழு ஜனங்களுக்கு தெரிய வேண்டும்.
அது தெரிய வேண்டுமானால் ஆண்டவர் அங்க தங்க வேண்டும். ஆண்டவருக்கு அந்த நாள் பிந்தி போக வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீ கேட்கும் போதே உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரால கொடுக்க முடியும். ஏன் டிலே ஆகிறது? கர்த்தர் உனக்கு பெரிதான காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இன்னும் உனக்கு மறைத்து கொண்டு இருக்கிறார்? உனக்கு வெளிப்படாமல் ஏன் மறைக்கிறாரு? ஒரு பெரிய காரியத்தை உனக்கு செய்யும்படியால் கர்த்தர் மறைந்திருக்கிறார். ஆனாலும் மறைந்தே இருக்க மாட்டார், வெளிப்படுவார். நிச்சயம் வெளிப்படுவார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார், நிச்சயம் உன்னை உயர்த்துவார், நிச்சயம் உன்னை பாதுகாப்பார். அவருடைய மறைவு மறைந்தே போகிறதுக்கு அல்ல, உன்னை உயர்த்தும்படியால் ராஜாக்களுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக, அங்க இருக்கிற தேவ ஜனங்களுக்கு முன்பாக இயேசு யார் என்று காட்டும்படியாக, தேவ வல்லமை எப்படி என்று காட்டும்படியாக, தேவனுடைய பரிசுத்தாவினுடைய கிருபை எப்படி என்று காட்டும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல டிலே பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 நாட்கள் கழித்து போன பிறகு லாசருவே வெளியே வா அவர் சொல்றாரு. ஆனா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? நாருமே. மனிதனுடைய எண்ணம் என்ன? நாருமே. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது நாராது, அது உயிரோடு வரும். ஹல்லேலூயா. உன் காரியம் டிலே ஆகிட்டே இருக்குதா? டிலே ஆக ஒரு ஆசீர்வாதம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் டிலே ஆக அது டபுள் மடங்கான ப்ரமோஷனோடு வெளியே வரப்போகுது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு மறைத்த அந்த இடத்துல மறைவா இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து ஒரு புதிய காரியம் தோன்ற போகிறது. கர்த்தர் புதியவைகளை செய்கிறார். வேதம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்துல வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையிலே 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய காரியத்தை செய்கிற ஆண்டாக கர்த்தர் மாற்ற போகிறார். புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தோடு புது பொலிவோடு நீ வெளியே வரப்போகிற. இதுவரைக்கும் மறைந்திருந்த வாழ்க்கை போதும், இதுவரைக்கும் ஒளிந்திருந்த வாழ்க்கை போதும், இதுவரைக்கும் மரித்து போன வாழ்க்கை போதும். இனி கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். உன்னை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, பிரகாசிக்க செய்ய போகிறார். அநேகருடைய கண்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்க போகிறது. அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நீ வெளியரங்கமாக்க போகிறார். இதுவரைக்கும் நீ யாருன்னே தெரியாத ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உன்னை வெளிப்படையாய் கொண்டு வர போகிறார். இதுவரைக்கும் நீ எப்படிப்பட்டவன் உன்னை வேறு விதமா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இவன் இப்படித்தான், இவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று நினைத்திருக்கலாம். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவன் அப்படி அல்ல, இப்படிப்பட்டவன் என்று உயர்த்தபடியாய் கர்த்தர் மறைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவருடைய வருகை தாமதமாய் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு மகனே, மகனே, நீ சரியான நிலையில நிற்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பாஸ்டர், அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்பொழுது லூக்கா என்ற பாஸ்டர் ஊழியத்துக்காக அந்த பக்கம் போகும்போது அவங்க போய் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தேவனை தேடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கணும். அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க? வெள்ளிக்கிழமை உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு தரிசனம் அவருடைய பாஸ்டருடைய அப்பாவுக்கு வந்துடும். வந்த உடனே ஒரு வெள்ளை அங்கி போட்ட ஒரு பெரிய மனுஷன், தாடியோட, ரொம்ப, அதாவது அவர் பார்க்க நிறைந்த மழையில் வெண்மையாக இருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய படுக்கை அறைக்கு போயிருக்கிறார். போயிட்டு அவர் பார்த்து, உனக்கு ஒரு குழந்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னாராம். அப்பொழுது ஒரு குழந்தை கையில் அவர் சொன்னாராம், ஒரு மண் எடுத்து நீ அள்ளி வை. மண்ணை வச்சு கட்டிட்டார். அதுக்கு மேலே ஒரு குச்சியை வையினார். ஒரு குச்சியை எடுத்து வச்சார். அந்த குச்சி கொஞ்ச நேரம் நின்றுட்டு கொஞ்சம் சாந்துச்சு. அப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், பரவாயில்ல, அது சரியாக்கிட்டேன். ஹல்லேலூயா. பரவாயில்லாத சரியாக்கலான்னு சொன்னாராம். அதுதான் நான் வழிவிலகி போக இருந்தேன், கர்த்தர் என்னை கொண்டு வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய நிறுத்தினார் என்று சொல்லி உங்களுடைய ஊழியக்காரர் சொன்னார் இல்லையா? இன்றைக்கு கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டு இருக்கிற அன்பு மகனே, உன் வாழ்க்கை கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் திரும்பிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் என்ன பண்ற, ஒதுங்கி நிற்கிற, கொஞ்சம் மறைந்துகிட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறைந்தது போதும், நீ சாய்ந்திருந்தது போதும், நீ தள்ளாடினது போதும், நீ கூனி குறுகினது போதும். உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், என் கரங்களில் எடுத்து உயர்த்துவேன், என் கரங்களால் உன்னை கனப்படுத்துவேன், என் கரங்களால் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் சொல்கிறான், எந்த இடத்துல தாழ்ந்து போய் நிற்கிறீர்களோ, எந்த இடத்துல கூனி குறுகி நிற்கிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். யாருடைய கண்களுக்கு முன்பாக நீங்க ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்களோ, அவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் வைக்க போகிறார். இந்த குழந்தை அப்படிதான் இறந்து போச்சு. கொண்டு போய் கட்டிலின் மேல் போட்டான். போய் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. அழ ஆரம்பித்த உடனே கேயாசி போய் தடுக்கிறான். ஆனால் அவளை தடுக்காத, அவள் உள்ளத்திலே விசாரம் இருக்கிறது. அவள் வேதனையோடு வந்திருக்கிறான். கர்த்தர் எனக்கு
உடம்பு முடியாத அப்பவே எலிசா கிட்ட சொல்லியிருந்தா எலிசா போய் ஜெபம் பண்ணி அது சுகமாயிருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். மரித்தவனை உயிரோடு எடுப்பது தான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஜீவனே இல்லாத ஒரு சடலத்துக்கு உயிர் கொடுப்பது தான் ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல செத்து கிடக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த காரியத்துல மரித்தவர்களா இருக்கிறீங்க, எந்தெந்த காரியத்துல உயிர் இல்லாத இருக்கீங்க, இப்ப ஆண்டவர் உங்க மேல விழுந்து உங்களுக்கு அவர் ஜீவனை மறுபடியும் கொடுக்க போகிறார். நீ எந்த இடத்துல விழுந்திருக்கிறாய், விழுந்து போன இடத்துல தேவன் திரும்ப உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குழந்தை செத்து போச்சு, கட்டிலின் மேல் போட்டான். அப்ப சொல்றாரு எலிசா, தடியை கொடுத்து இந்த தடியை கொண்டு போய் அந்த குழந்தையின் முகத்துல வையும். அவன் ஓடி வரான். கேயாசி எவ்வளவு தூரம் ஓடி வந்திருப்பான்னு பாருங்க. ஓடி வந்து குழந்தையின் மீது வைத்தா, ஒரு அசைவும் இல்லை. அல்லேலூயா. குழந்தையின் மீது நல்ல ஒரு அசைவும் இல்லை. உடனே ஐயா ஒரு அசைவும் இல்லையா என்று சொல்கிறான். உடனே எலிசா அந்த இடத்துக்கு புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சொல்லுகிற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லாம அசைவே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்காக வருகிறேன், இதோ நான் உனக்காக வருகிறேன். இதுவரை அசையாதவைகள் அசைய போகிறது. இதுவரை ஜீவன் இல்லாதவை ஜீவன் உருவாக போகிறது. எந்த இடத்துல மரித்த சடலமா இருக்குதோ அந்த இடத்துல உயிரை உண்டாக்க போகிறேன். எந்த இடத்துல கட்டையாய் கிடக்கிறதோ அந்த கட்டைக்குள்ள ஜீவனை அனுப்ப போகிறேன். எந்த இடத்துல சுவாசம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த நாசிலே சுவாசத்தை ஊட்ட போகிறேன். எந்த இடத்துல அது ஒன்றுமில்லை இனி அவ்வளவுதான் சொல்லுகிறார்களோ அந்த இடத்துக்கு நான் வரப்போகிறேன். கர்த்தர் வந்தா உயிர் உண்டாகும். கர்த்தர் வந்தா வெளிச்சம் உண்டாகும். கர்த்தர் வந்தால் ஜீவன் உண்டாகும். அந்த குழந்தை கட்டில் மேல் கிடந்தது. எலிசா தீர்க்கதரிசி ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த குழந்தையின் மீது நீங்க பார்த்தது போல முகம் குப்புற விழறாரு. குழந்தை மீது விழுந்து வாயோடு வாய் வைத்து ஊதி அந்த பிள்ளைக்குள்ளே ஜீவன் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை உயிரோடு இருக்க தூக்கி கொடுத்தார். அல்லேலூயா. பிள்ளை உயிரோடு இருக்க தூக்கி கொடுத்தார். அல்லேலூயா. மரித்து போன வாழ்க்கையில கிடக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மரித்த வாழ்க்கை இந்த வருஷத்தோடு முடிகிறது. ஜீவன் உண்டாக்க நான் வந்திருக்கிறேன். உன்னை ஜீவன் உண்டாக்க ஜீவன் உள்ளவளாய் எழுப்பி நிறுத்த போகிறேன். மரித்து போன வாழ்க்கை முடிந்து போயிற்று. மரித்து போன வாழ்க்கை முடிந்து போயிற்று. மரித்து போன ஜீவியம் முடிந்து போயிற்று. இனி உயிருள்ள ஜீவியத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். மரித்து கிடந்த இடத்துல நீ புதுப்பிக்கப்பட போகிறாய். எந்த இடத்துல மரித்து கிடந்தாயோ, எந்த இடத்துல உன்னை ஒன்றுமே இல்லை என்று நினைத்தார்களோ அந்த இடத்துல உன்னை தூக்கி எடுக்க போகிறார் கர்த்தர். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த குழந்தையை அவள் இடத்துல கொடுத்த போது அவள் சந்தோஷமா இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு போனாள். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லலாமா? நான் யோசேப்பாத்துக்கெல்லாம் போல இதே சூனை மேலே பற்றி தான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குழந்தையை அவள் இடத்துல கொடுத்துட்டு அவர் மறுபடியும் கில்காலுக்கு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவளுக்கு என்னாச்சு? அந்த தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வரப்போது, நீயும் உன் குடும்பமும் அந்த தேசத்தை விட்டு பெயர்ந்து வேறு தேசத்துக்கு போங்கன்னு எலிசா தீர்க்கதரிசி சூனை மேலே அனுப்பி விட்டுட்டார். நான் வந்து பைபிள் எடுத்து உங்களுக்கு வசனமா சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை என்ன வருதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். அதனால நீங்களே எடுத்து படித்து கொள்ளுங்க. சூனை மேலே பார்த்து சொல்றார், 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வந்த பஞ்சமெல்லாம் முடிய போகுது. ஐயோ பஞ்சம் வருதுன்னு அம்மா சொல்றாங்க, பஞ்சம் வந்துருமா நினைக்காதீங்க. பஞ்சம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சு. உன் கஷ்டம் இந்த வருஷத்தோட முடிந்தது. உன் கண்ணீர் இந்த வருஷத்தோட முடிந்தது. இனி வரப்போற வருஷத்துல நீ ஆசீர்வாதமா இருக்க போற. அல்லேலூயா. அந்த 7 வருஷத்துல நீ என்னென்னலாம் இழந்தாயோ, இதுவரைக்கும் இந்த வருஷம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நீ எதை எதை இழந்திருக்கிற, எது எது உன் கையில இல்ல, எதெல்லாம் உன்னை விட்டு போயிருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த சூனை மேல் போயிட்டா. அதுக்கு பிறகு கேயாசி இந்த ராஜாவின் இடத்துல போய் வேலைக்காக இருந்து எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு இருக்கான். அதை வாசிங்க. பேசி எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. எதில் முதல் அதிசயம்? செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லும் பொழுது அவன் தாய் அங்கே போய் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாருக்காக அங்க பேச வேண்டும் என்று தேவ திட்டம் இருக்கிறதோ அந்த மனுஷி அங்க போய் நிற்கிறான். இதெல்லாம் நடக்குமா? யோசித்து பாருங்க. இது தேவ திட்டம். அல்லேலூயா.
தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னா 7 வருஷம் பஞ்சம், நீ இங்க இருக்காத, நீ போயிரு, 7 வருஷம் சென்ற பிறகு நீங்க வானா. அந்த பஞ்சம் தீர்ந்த உடனே அவ எங்க வந்து நிக்கிறா? இவன் நிலத்துக்காகவும் இவன் வயலுக்காகவும் இவனுடைய சொத்துக்காகவும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப என்கிட்ட ஒண்ணு இல்ல, நான் இப்ப வந்திருக்கேன், எனக்கு அது வேணும்னு கேட்பதற்காக ராஜாவின் இடத்துல வந்திருக்கிறாள். அல்லேலூயா. நீங்க இழந்ததெல்லாம் கேட்கறதுக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? தேவனிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவி என்ன சொல்றாரு? இந்த மகளை உயிர்ப்பித்த அந்த மகனுடைய தாய் என்று அவன் சொல்லும் பொழுது அந்த தாயை வந்து நிற்கிறார். அன்பு மகளே, உனக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர், என் மகளுக்கு இது வேணும், என் மகளுடைய காரியம் இப்படி, என் மகள் இதெல்லாம் இழந்திருக்கிறா, அதெல்லாம் இதை கொடுக்கணும், என் மகனுக்கு இது தேவை, என் மகன் இழந்திருக்கிறான், அவனுக்கு இதை தர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த பரிந்து பேசுகிற நிலத்துல நீங்க போய் இப்ப காலையில அதிகாலையிலே தேவ சமூகத்துல நிக்கிறீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நிற்கும் போது உங்களை பற்றி தான் பேசுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களை பற்றி. பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படி பரிந்து பேசும் பொழுது பிரியா என்று அங்க சொல்றாருன்னு வச்சுக்க, பரிசுத்த ஆவியானவர் பிரியா போய் காலையில நிக்கிறான். உடனே ஆண்டவரே, அந்த வேண்டுதல் கேட்டது யார் இல்ல, அந்த அம்மா தான் வாசல்ல நிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா தான் நிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த அவளுக்கு உள்ளே வர சொல்லு. ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. எஸ்தர் ராஜாத்தி தேவனுடைய ராஜாவுடைய முற்றத்துல போய் நிக்கணும்னா ராஜாவின் கட்டளை அவளுக்கு கிடைக்கணும், ராஜாவுடைய பொற்செங்கோல் அவளுக்கு நீட்டப்படணும். அப்பதான் ராஜாவின் கொலுமண்டபத்திலிருந்தா உள்ள போகிறதுக்கு அதிகாரம். அப்படியானால் இந்த ஸ்திரீக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால், இந்த ஸ்திரீக்கு அவள் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இவளுக்காக பரிந்து பேசுகிற தேவன் இருக்கணும். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் பேசி கொண்டிருக்கும் போதே நீ போய் நிற்கிற. நீங்க நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கானதை வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கானதை கொடுக்கிறார், திட்டமாய் விசாரிக்கிறார். அப்படி உள்ளே வா. சத்தம் ராஜாவின் இடத்தில் வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு இயேசு ராஜாவின் இடத்திலிருந்து கட்டளை பிறந்து விட்டது. ஆண்டவர் கரத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு கிடைத்து விட்டது. ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீ ஆசீர்வதிக்கும்படியான உத்தரவு கிடைத்து விட்டது. இப்பொழுது அந்த ஸ்திரீ அங்கே போகிறார். அப்ப அவளுடைய நியாயத்தை கேட்கிறான். அந்த வசந்த வாசிங்க. அப்பொழுது ராஜா ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கரங்களை தட்டுவோமா. 7 வருஷம் அவ என்ன செய்யல? விதைக்கல, நீர் பாய்ச்சல, உழல, களை எடுக்கல, அறுப்பா இருக்கல, ஒண்ணுமே செய்யல. 7 வருஷம் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஆனா ராஜாவின் உத்தரவு என்ன தெரியுமா? அவள் விட்டு போன நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அந்த வயல்ல என்ன விளைந்ததோ, அந்த வயல்ல என்ன உண்டானதோ, அவளுக்கு உண்டான ஆசீர்வாதம் எதுவோ அது ஒன்று கூட குறையாமல் அது அப்படியே அவளுக்கு கொடு. அல்லேலூயா. அவளுடைய கிரியைக்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். அவள் கிரியைக்கு பலனை கர்த்தர் உண்டு பண்ணினார். அன்பு தேவ பிள்ளையே, உன் கிரியைக்கு கர்த்தர் பலனை உண்டு பண்ணுகிறார். நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய்? உன் கிரியைக்கு கர்த்தர் உத்தரவு கட்டளையிட்டு விட்டார். கட்டளையிட்டு விட்டார். அந்த உத்தரவுக்கான பதில் வந்து விட்டது. உன்னை தேடி வருகிறது. 7 வருஷம் விட்டு போன அந்த ஆசீர்வாதம். அன்பு மகளை 11 மாசம் நீ காத்திருந்த காத்திருப்பு, 11 மாசமாய் நீ ஜெபித்த ஜபம், 11 மாசம் நீ தள்ளாடி வந்த நோக்கம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துட்டாரு. இப்போ அதற்கான பிரதிபலனை இரட்டிப்பாய் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கே இது புதிய வெளிப்பாடு தான். எனக்கே இப்பதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல உன் வாயை விரிவாய்த்திராத நான் நிரப்புவேன்னு சொன்னார். அதை என் வாழ்க்கையில அப்படிதான் நிறைவேற்றிட்டு வராரு. நான் பிரசங்கன்னு ஒரு வசனத்தை எடுக்கிறதில்ல, ஒரு அதிகாரத்தை நான் படிப்பேன். கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு. இன்றைக்கு நீ இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளப்போம். இந்த 11 மாசத்துல எதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுக்க போகிறார். நூறத்தனையாய் கொடுக்க போறார். ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். நீ ஆசீர்வாதமா இருக்க போற. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க போற. வற்றாத நீரூற்றா இருப்ப. கர்த்தர் ஒன்று மென்மேலும் பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன் கிரியைக்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவளுடைய கிரியை என்ன? ஊழியக்காரனை கனப்படுத்தினது ஒரு கிரியை. ஊழியக்காரனுக்காக தன் மேல் வீட்டிலே
மாடியில வீடு கட்டினது ஒரு கிரியை, அவளுக்காக ஆகாரம் கொடுத்தது ஒரு கிரியை, ஊழியக்காரனை உயர்த்தி வைத்தது ஒரு கிரியை. அந்த கிரியைக்காக அவள் போஷிக்கப்பட்டால், ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால். முதல்ல ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால், அடுத்து என்ன பண்ணா, அந்த குழந்தை மரித்த போது அது உயிரோடு பெற்றுக்கொண்டால், பஞ்சக்காலம் தீரும் வரைக்கும் ஒளிந்திருந்தால், பஞ்சக்காலம் தீர்ந்த பிறகு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளையே, எந்தெந்த காரியத்துல நீங்க உயிரிழந்தவர்களைப் போல, செத்தவர்களைப் போல இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். எது இல்லை என்று நினைக்கிறீர்களோ அதுல ஒன்றை உருவாக்க போகிறார். எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ 11 மாசமா, அதை இரட்டிப்பாய் கொடுக்க போகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரார்.